ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் கீபோர்டு வந்து நீங்கள் ஏதாவது டைப் பண்ணுறப்போ ரொம்ப ஸ்லோவாக வந்து டைப் ஆச்சுன்னா அதை எப்படி வந்து ஃபாஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த வீடியோ. இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் மொத்தம் வந்து 5 ஸ்டெப் இருக்குது. ஒவ்வொன்றா இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்கள் ஸ்டார்ட்டில் போயிட்டு உங்கள் மவுஸில் ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இதில் வந்து ஈஸி டு ஆக்சஸ் இருக்கும், இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு இந்த கீபோர்டு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் போய்ட்டு யூஸ்டு ஃபில்டர் கீன்ஸ் இருக்குல்ல, சப்போஸ் உங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து என்னேபிள் இருந்துச்சுன்னா இதை வந்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். செகண்ட் வந்துட்டு சர்ச்சில் போயிட்டு கீபோர்டுன்னு டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இதில் வந்துட்டு இந்த ரிப்பீட் ரேட் இருக்குல்ல, இதை வந்து ஸ்லோவாக இருந்துச்சுன்னா ஃபுல்லாக வந்து ஃபாஸ்ட்டு வச்சு விட்ருங்க. இப்போ அப்ளை. ஓகே, இப்போ வந்து தேர்டு மெத்தடு. இப்போ சர்ச்சில் போய்ட்டு சிஎம்டின்னு கொடுத்துட்டு கமெண்ட் ப்ராம்ப்டில் வரும், மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிட்டு ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. இப்போ இதில் கொடுத்துருக்க 3 கமெண்டை ஜஸ்ட்டு காப்பி மட்டும் பண்ணி இதில் பேஸ்ட்டு பண்ணிவிட்டு ரன் பண்ண விடுங்க, போதும். இது மட்டும், இந்த 3 கமெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு 50 மினிட்ஸ் வந்து டைம் எடுத்துக்கும். இப்போ இதெல்லாம் முடிஞ்ச வாட்டி நம்ம அடுத்த மெத்தடு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 3 கமெண்டுமே போட்டாச்சு. 3மே வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கேன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்கேயும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இங்கேயும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இங்கேயும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இது வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ 4th மெத்தட் பார்க்கலாம். சர்ச்சில் போயிட்டு ட்ரபிள் ஷூட்டுன்னு டைப் பண்ணுங்கள். இதில் கீபோர்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள், இங்கே இருக்குது. கொடுத்துட்டு ரன் தி ட்ரபிள் ஷூட்டர்னு கொடுங்க. ஓகே, இப்போ வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, அதனால் எனக்கு வந்து எந்த எரரும் வரல. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகே, இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ 5th மெத்தட் பார்க்கலாம். திஸ் கம்ப்யூட்டரை ரைட் கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் இந்த டிவைஸ் மேனேஜரை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் கீபோர்டு இருக்குல்ல, டிரைவர்ஸ், இதை ஒன் டைம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் டிரைவ் கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் உள்ளே வச்சு ஸ்கேன் கொடுங்க. இப்போ டிரைவர்ஸ் வந்து மறுபடியும் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம்.